දෙවියන් වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා වේවා. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. 2020 වර්ෂය අවසානයේ නව වසර බලා සිටීමේ දේවමයට අපි සූදානම් වන්නේ. நாங்கள் இந்த நேரத்தில் 2020ஆம் ஆண்டு இறுதி ஆராதனைக்காகவும் புதிய வருடத்தை எதிர்நோக்கும் ஆராதனைக்கூடாக செல்லவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ජනතා දේව සභාවේ පවුල අපි විශේෂයෙන් ඉතාමත් ආදරයෙන් සාදරයෙන් පිළිගන්න සූදානම්. மக்கள் தேவசபையின் குடும்பத்தினரை மிகவும் மகிழ்வோடும் அன்போடும் நாங்கள் அவர் வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறோம். ඒ වගේම සමාජ මාධ්‍ය ජාලා ඔස්සේ RTV එක ඔස්සේ මීට සහභාගී වන පංගුකාර වන සෑම කෙනෙක්ම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉතාමත් ආදරයෙන් පිළිගන්න සූදානම්. அதே நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் இணையதளத்துக்கூடாகவும் தொலைக்காட்சியூடாகவும் கண்டுகொள்ள இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். මේ අවස්ථාවේදී අපි යාඥා කාලයකට යන්න මත්තෙන් අපි නමස්කාර කණ්ඩායම සමග දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න සූදානම් වෙමු. இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபத்துக்கூடாக கடந்து செல்லும் முன்பதாக நாங்கள் நமஸ்காரத்திலே செல்ல துதியோடு நாங்கள் இணைந்து கொள்ள நாங்கள் இந்த நேரத்தில் ஆயத்தப்படுவோம்.
සැබවින්ම මා ගලවාගත් දෙවිඳා උන්වහන්සේ. மெய்யாக என்னை மீட்டுக்கொண்ட தேவன் அவரே. මේ අවුරුද්ද අභියෝගමත් අවුරුද්දක් වුණා බහුතරයකට. இந்த வருடம் ஒரு சவாலான வருடமாக காணப்பட்டது அநேகம் பேருக்கு. නමුත් සැබවින්ම දෙවියන් වහන්සේ අප සමග සිටමින් සිටියා. ஆனால் மெய்யாக தேவன் எங்களோடு கூட இருந்தார். උන්වහන්සේ අපට පිහිට වුණා. அவர் எங்களுக்கு உதவி செய்தார். අපි ආපස්සට හැරී බලන විට நாங்கள் மீண்டும் திரும்பி பார்க்கும் பொழுது අපට හාස්කමක් අවශ්‍ය අවස්ථාවේදී எங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில், අපට සුවය අවශ්‍ය අවස්ථාවේදී எங்களுக்கு சுகம் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில், මුදලින් පීඩිතව සිටපු අවස්ථාවලදී பண தேவையில் நெருக்கடியில் இருந்த சந்தர்ப்பத்தில் උන්වහන්සේ අපට පිහිට වෙලා තිබෙනවා. அவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். අපි උන්වහන්සේ කළා වූ දේ ගැන සිහි කරමින් උන්වහන්සේට ප්‍රශංසා ස්තුති කරමු. அவர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ඔබ ඉන්න ස්ථානයේ ඔබගේ ඇස් වසා ගන්නට. நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න. அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ඔබේ මුඛය විවෘත කළා උන්වහන්සේට ස්තුති දෙන්න. உங்கள் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி கூறுங்கள். හලෙලූයා. පියාණෙනි අපි ඔබට ස්තුති කරනවා. அப்பா, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். අපට පුදුමාකාර ලෙස පිහිට වූ නිසා அப்பா, அற்புதமாய் எங்களுக்கு உதவி செய்தீர். අපව අත් නොහරීමින් அப்பா, எங்களை கைவிடாமல் අපව රැගෙන තිබෙන නිසා ස්තුති කරනවා. எங்களை நீர் நடத்தி சென்றதினால் உமக்கு நன்றி. පියාණෙනි පහුගිය වසරේ ඔබ වහන්සේ අපට බලාපොරොත්තුවක් දුන් නිසා ස්තුති කරනවා. அப்பா, இந்த கடந்த வருடத்தில் நீர் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தந்தபடியினால் நன்றி. අභියෝගයන් තිබුණත් අපට ප්‍රීතිය සමාදානය දුන් නිසා ස්තුති කරනවා. அப்பா, சவால்கள் காணப்பட்ட போதிலும் நீர் எங்களுக்கு சந்தோஷத்தையும் எதிர்பார்ப்பையும் தந்தபடியினால் நன்றி. අපිව ශක්තිමත් කරපු නිසා ස්තුති කරනවා. எங்களை பலப்படுத்தியதினால் நன்றி. අපව සඵලවත් කර නිසා ස්තුති කරනවා. எங்களை ஆசீர்வதித்ததினால் நன்றி. ඒ ඔබේ මහත් වූ කරුණාව නිසායි. அது உம்முடைய பெரிதான கிருபை. සහෝදරයා සහෝදරිය ඔබ ඉන්න ස්ථානයේ උන්වහන්සේට ඔබේ මුඛය විවෘත කරන්න. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் வாய்களை திறந்து அவருக்கு நன்றி கூறுங்கள். ඔබ පවුලක් හැටියට එකතු වෙන්න. நீங்கள் குடும்பமாக ஒன்றிணையுங்கள். ඔබට අත්වැල් බැඳ ගන්නට පුළුවන් නම් ඒ දේ කරන්න. உங்களால் கைகளை அங்கே கோர்த்து அவருக்கு நன்றி செலுத்த முடியுமானால் அப்படி செய்யுங்கள். එක්ව උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න. ஒன்றிணைந்து அவருக்கு நன்றி கூறுங்கள். හලෙලූයා. දෙවිඳුනි ඔබේ නාමය උසස්ය පියාණෙනි. அப்பா, உங்களுடைய நாமம் உயர்ந்தது. ඔබේ කරුණාව මහත්ය ස්වාමිනී. அப்பா, உம்முடைய கிருபை பெரிதானது. ඔබේ අනුග්‍රහය උසස්ය පියාණෙනි. அப்பா, உம்முடைய கிருபை மேலானது. ඔබ පුදුමාකාරයි දෙවිඳුනි. நீர் அற்புதமான අප தேவன். ඔබට ගෞරවය දක්වනවා ස්වාමී. நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், கௌரவப்படுத்துகின்றோம். අපට පිහිටවුව නිසා ස්තුති කරනවා ස්වාමිනී. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நன்றி. අපව ශක්තිමත් කරන නිසා ස්තුති කරනවා எங்களை ස්වාමී. பலப்படுத்தியதினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. අපව ඔබ මිදුව නිසා ස්තුති කරනවා ස්වාමිනී. எங்களை நீர் மீட்டுக் கொண்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ඔබට සියලුම ගෞරවය මහිමය அப்பா, உமக்கே எல்லா கனமும் மகிமையும். ස්තුති වේවා පියාණෙනි. நன்றி ஆண்டவரே. ஸ்துதி வேவா. நன்றி ஆண்டவரே. අපි දැන් නමස්කාර කාලයකට ඇතුල් වෙන්නට යනවා. நாங்கள் இப்பொழுது நமஸ்கார வேலைக்கு செல்ல போகின்றோம். ඔබේ හදවතේ ඒ ස්තුතිය ප්‍රීතිය සමග උන්වහන්සේට නමස්කාර කරන්න. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் அந்த மகிழ்ச்சியோடு, அந்த நன்றியோடு இந்த நேரத்துக்கு கடந்து வாருங்கள்.
වහන්සේ ස්වාමී ඔබ වහන්සේට සියලු ගෞරවය වේවා. எல்லா துதிகன மகிமை සියලු නාමවලට වඩා උසස් නාමය. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுஸ் நாமයට ප්‍රශංසා වේවා. இயேசு என்ற நாமத்திற்கே துதிகள். වෙලාහසේ පහත පොළවේ සියලු නාමවලට වඩා උසස් නාමය இயேசுஸ். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். ஹalleluya ஹalleluya. අද අපි 2020 අන්තිම මෙහෙයට ඇවිත් තිබෙනවා. 2020 ஆண்டு கடைசி ஆராதனைக்கு நாம் வந்திருக்கின்றோம். අපේ ලෝකය කොරෝනා වෛරසය නිසා සදහටම කනපිට පෙරලිලා. எங்களுடைய உலகமானது இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் தலைகீழாக திரும்பி இருக்கிறது. බොහෝ අයහපත් දේ සිදුවී තිබුණත් තවත් අවුරුද්දක් අවසන් වෙලා අපි අද අලුත් අවුරුද්දකට ඇතුල් වෙන්න ඔන්න මෙන්න. பல நாங்கள் விரும்பாத காரியங்கள் நடைபெற்றிருந்தாலும் இந்த வருடம் ஒரு முடிவுக்கு வருகின்றது. இப்பொழுது நாம் ஒரு புதிய வருடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறோம். මට මතක් වෙනවා 2018 දී පාස්ටර් කෝල්ටන් ඉස්පිරිතාලේ ඉන්නකොට අවසන් කාලේ යමක් ප්‍රකාශ කළා. எனக்கு ஞாபகம் வருகின்றது, போதகர் கோல்டன் அவர்கள் வைத்தியசாலையில் இருக்கும்போது அவரது கடைசி நிமிடங்களிலே அவர் ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்தினார். ඔහු කිව්වා දෙවිතුන් උදෙසා මගේ උපරිමය මම කළා කියා. அவர் கூறினார், எனது முழுமையும் தேவனின் மகிமைக்காக நான் செய்தேன் என்று. ඒක කීප වතාවක්ම කිව්වා. அவர் பல தடவை அதை கூறினார். දෙවිතුන් නිසා මගේ උපරිමය මම කළා. தேவனுக்காக எனது முழுமையையும் நான் நிறைவேற்றினேன். එහෙම කියලාත් ටිකක් කල් ගියාම මේ ලෝකය අතහැරලා ගියා. அவ்வாறு சொல்லி அவர் கொஞ்ச நேரத்திலே இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்தார். මම විශ්වාස කරනවා ඔබටත් මටත් ඒ තත්ත්වයට එන්න අපේ උපරිමය කරන්න නම් අපිටත් වෙලාව ඇවිත් තිබෙනවා. අපි ඒ ගැන අදම හිතන්න ඕනේ. நீங்களும் நானும் அவ்வாறு கூற முடியுமானால், அவ்வாறு எங்களுடைய முழுமையும் இறைவனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டுமானால் நாம் அதற்கு சமீபமாக இப்பொழுது இருக்கின்றோம். අද මම ඔබට කතා කරන්න යන්නේ ඔබගේ මගේ කැඳවීමට අවනත වන්න නැත්තං අපේ කැඳවීමට අපි කීකරු වන්න වෙලාව ඇවිත් තිබෙනවා. இன்று நான் உங்களோடு பேச போகின்றேன். உங்கள் அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் அழைப்புக்கு கீழ்ப்படிவதற்கான நேரம் வந்துவிட்டது. අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். මහත්තම දෙවි පියාණනි, மகத்துவமான தேவனே, වහන්සේ අපිව පුදුම අවුරුද්දක් තුලින් ගෙනාවා. ஒரு ஆச்சரியமான வருடத்துக்குள்ளாக எங்களை வழிநடத்தினீர். අපිට හිතන්න බැරි මාර්ගයක අපි ආවා. நாங்கள் நினைக்காத ஒரு பாதையிலே நாம் கடந்து නමුත් வந்தோம். ඔබ වහන්සේ විශ්වාසවන්තව අපි සමග සිටියා. நீர் உண்மையுள்ளவராக எங்களோடு கூட இருந்தீர். අද ඔබ වහන්සේගේ වචනයෙන් අපිට කතා කර මේ එන අවුරුද්දට අපිව සූදානම් කළ මැනව. இன்று உம்முடைய வார்த்தையினூடாக எங்களோடு பேசி இந்த புதிய வருடத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். රිෂාන් මහේෂ් අඩුවේ සුද්ධාත්මයන් වහන්සේ වැඩිවන්න. நாங்கள் சிறுகவும் பரிசுத்த ஆவியானவர் பெருகவும் வேண்டும். ඔබ වහන්සේගේ කැමැත්ත මේ ස්ථානයේ අද කරන්න. உம்முடைய விருப்பத்தை இந்த இடத்திலே இப்பொழுது செய்யும். මේ සියල්ල ඉල්ලන්නේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம். ආමේන්. 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 දැනද මුළු ලෝකයම කොරෝනා වෛරසය ඉදිරිපිට දනින් වැටි අවුරුද්දක්ම ගත වී තිබෙනවා. முழு உலகமும் இந்த கொரோனா வைரஸுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஒரு வருடம் இப்பொழுது கடந்து விட்டது. ඒ දෙවියන් වහන්සේ අපිව පොළඹවා තිබෙනවා අපේ ජීවිතේ සැබෑ වටිනාකම් සොයාගන්න කියලා. ஆனால் ஆண்டவர் எங்களை எப்பொழுதும் ஏவுகின்றார், எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான பெருமதிகளை தேடிக்கொள்ளும்படியாக. අපි දෙවියන් වහන්සේට ඇහුම්කම් දී කැඳවීමට අපි අවනත නැත්තං අපි අපේ කැඳවීමට කීකරු වෙන්නේ අවශ්‍යයි. நாம் தேவனுடைய குரலுக்கு செவி கொடுத்து எங்கள் அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. දැනද මම අද විශේෂයෙන්ම කතා කරන්නේ දෙවියන් වහන්සේගේ සියලු දරුවන්ටයි හැම කෙනාටමයි. இன்று நான் விசேஷமாக சகல தேவ பிள்ளைகளுக்கும் பேசுகின்றேன். හුඟක් වෙලාවට මේ දේවල් කියනකොට අපි හිතන්නේ මේවා සේවයේ
පූර්ණ කාලවෙන ඉන්න අයටයි කියලා. சில வேளை அநேக நினைப்பார்கள் இவைகளை சொல்லும் போது இது ஊழியத்தில் இருக்கின்ற முழு நேர மக்களுக்கு மாத்திரம் என்று. නෑ දේව දරුවා මම කියන දේ හොඳට අහන්න. தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබව කැඳවා තිබෙනවා. தேவன் உங்களை அழைத்திருக்கின்றார். මේ දෙවියන් වහන්සේ මේ සියල්ල කරේ මේ ලෝකයේ වෙන දේවල් මේ පූර්ණ කාලනායට පමණක් නෙමෙයි. தேவன் இவை எல்லாவற்றையும் செய்திருப்பது இந்த உலகத்தில் நடக்கும் எல்லாம் இந்த முழு நேர ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல. ඔබ මොනවාද මේ කැඳවීම එක්ක කරන්නේ? இந்த அழைப்போடு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? සමහර අය මේකෙන් කට්ටි පනින්න හදනවා. சிலர் இதை தப்பிச் செல்ல பார்க்கிறார்கள். ඇයි කැඳවීමට අවනත වෙන්න අකමැති නිසා. ஏனென்றால் அழைப்புக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லாதபடியால். දන්නවද පවුල්තුමා පූර්ණ කාලින සේවකයෙක් නෙවෙයි. பவுலடியார்கள் ஒரு முழு நேர ஊழியர் அல்ல. ඒත් ඔහු අලුත් ගිවිසුමේ වැඩි හරියක්ම පොත් ලිව්වේ. அவர்தான் புதிய ஏற்பாட்டிலே பெரும்பகுதியான பகுதிகளை எழுதியவர். ඔහු එදා සමාජයේ නීති විශාරදකේ. அன்று அவர் அன்றைய சமூகத்தில் ஒரு சட்ட அறிஞர். ඔහුට පිළිගැනීමක් තිබුණා. அவருக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இருந்தது. ඒ වගේම සාර්ථක ව්‍යාපාරිකයෙක් හැටියට තමයි පෙනී සිටියේ. அவர் ஒரு வெற்றி அடைந்த ஒரு வியாபாரியாகவே காணப்பட்டார். දේව වචනය අපිට පෙන්වා දෙනවා ඔහු අකිලා සහ ප්‍රිස්කිලා සමග කූඩාරම් ව්‍යාපාරය යෙදුණු බව. தேவனுடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கின்றது அவர் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடன் கூடார தொழிலில் ஈடுபட்டார் என்று. ඔහු ව්‍යාපාරය යෙදුනේ ඔහුව නඩත්තු කරන අතර විශේෂයෙන් දෙවියන් වහන්සේගේ සේවයත් නඩත්තු කරන්නයි. அவர் வியாபாரத்தில் ஈடுபட்டது தன்னுடைய தேவைகளை அவர் சந்தித்துக் கொள்வதோடு கூட தேவனுடைய ஊழியத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்காகவே அவர் வியாபாரத்தில் ஈடுபட்டார். දැනද බොහෝ අය ජීවත් වෙන්නේ ඔවුන්ගේ ව්‍යාපාරය සහ ඔවුන්ගේ පුද්ගලික සාර්ථකත්වය තකයි. அநேகர் இன்று அவர்கள் வாழ்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்துக் கொள்ளவும் அவருடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு. නමුත් දෙවියන් වහන්සේගේ සේවයට සහයදීම සුළුවෙන් කරලා ඇඟ බේරගන්න. அவர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு உதவி செய்வதை கொஞ்சமாக செய்து தங்களை தப்புவித்துக் கொள்வார்கள். නමුත් දෙවියන් වහන්සේගේ ක්‍රමය තමයි ඔබ සම්පූර්ණයෙන්ම උන්වහන්සේට කැපවෙලා ඔබගේ ජීවිතය තුළ උන්වහන්සේගේ කැඳවීම ඉෂ්ටවන ආකාරයට ඔබගේ රැකියාව හෝ ව්‍යාපාරය කිරීම. தேவனுடைய விருப்பம் தான் நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து தேவனுடைய விருப்பம் நிறைவேறும்படி உங்கள் வாழ்க்கை உங்களுடைய தொழில் குடும்பத்தை நடத்துவது. සනේවන්තය ඔබේ කැඳවීමට අවනත වන්න. பிரியமானவர்களே உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள். අද දෙවියන් වහන්සේගේ දරුවන් බහුතරයක්ම අහුවෙලා ඉන්න මේ උගුල්ල ගැන යක්ෂයා ඉතාමත් සන්තෝසයි. இன்று தேவனுடைய பிள்ளைகளின் பெரும்பான்மையானவர்கள் அகப்பட்டிருக்கின்ற இந்த வலையை குறித்து பிசாசு மிகவும் சந்தோஷப்படுகின்றார். ඇයි සන්තෝස? ஏன் சந்தோஷப்படுகின்றார்? වහන්සේට ඔබ වෙනුවෙන් තියෙන මේ සදාකාලින සැලැස්මෙන් ඔබව පිට පන්වන්න යක්ෂයා උගලක් දාලා තියෙනවා. தேவன் உங்களை குறித்து கொண்டிருக்கிற திட்டத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படி பிசாசு ஒரு கண்ணியை வைத்திருக்கின்றார். මොනවද ඔහු කරන්නේ? அவன் என்ன செய்கின்றான்? ඔබව පටලවනවා ඔබේ රැකියාවට ඔබේ ව්‍යාපාරයට ඔබේ අධ්‍යාපනයට බොහෝ දේවල් දාලා ඔබව ඒවට වහලෙක් කරනවා. அவன் உங்களை உங்கள் கல்வி உங்கள் வியாபாரம் உங்கள் குடும்பம் என்று பல காரியங்களில் உங்களை சிக்க வைத்துக் கொள்கின்றான். පාවුල්තුමා රෝමයේ බොරු චෝදනා මත හිරගෙදර ඉන්න අවස්ථාවේදී பவுலடியார் ரோமாபுரியிலே பொய்யான குற்றச்சாட்டுகள் நிமித்தம் சிறையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் යේසුස් වහන්සේව විශ්වාස කළ නිසා அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடியால் ඔහුගේ ජීවිතය නැතිවෙන තත්ත්වයක් නැතිවන තත්ත්වයක තමයි ඔහු හිටියේ. தன்னுடைய வாழ்க்கையை கூட ஒரு இழந்து போகிற நிலையில் தான் அவர் இருந்தார். පල් හොරෙක් වගේ. அவர் ஒரு குற்றவாளியை போல හිරගෙදර හිටියා. சிறைச்சாலையில் இருந்தார். පාවුල්තුමාට සහතිකයක් තිබුණා ඒත්. ஆனாலும் அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. මේක හොඳට අහගන්න. இதற்கு கவனமாக මොන செவிமடுங்கள். කම් කටුළු ප්‍රශ්න තුලින් ගියත් எந்த பிரச்சனை குழப்பத்தின் மத்தியில் சென்றார் සහතිකය මේකයි. இதுதான் நிச்சயம். මනුෂ්‍යයා ඉදිරියේ ලැජ්ජ වීම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ගෞරවයක් බව. மனிதனுக்கு முன்பாக வெட்கப்படுவது தேவனுக்கு முன்பாக கனமாக இருக்கின்றது. පාවුල්ගේ ජීවිතයේ උපරිමය දකින්න පුළුවන් වුණා මේ අවස්ථාවලදී. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பவுலுடைய வாழ்க்கையின் முழுமையையும் நாம் காணக்கூடியதாக இருந்தது. අපි බලමු පිලිප්පි 1:20-21. நாம் பிலிப்பியர் 1 அதிகாரம் 20-21 பார்ப்போம்.
මාගේ දැඩි බලාපොරොත්තුව හා පැතීම මෙයවේ. මා කිසිවක් ගැන ලැජ්ජාවට නොපැමිණ. හැම අයුරින්ම නිර්භීතව සිට මැරෙතත් ජීවත් වෙතත් මාගේ ජීවිතයෙන් පෙරසේම දැනුත් ක්‍රිස්තුස් වහන්සේ මහිමයට පැමිණවීමය. මට ජීවත්වීම නම් ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ජීවත්වීමය. මරණයද මට வாசியකි. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். මා විශ්වාස කරනවා 2021 දෙවියන් වහන්සේ අපිව කැඳවීමේ නව මට්ටමකට ගෙනියනවා කියා. நான் விசுவாசிக்கின்றேன் 2021 தேவன் எங்களை விசுவாசத்தில் ஒரு புதிய மட்டத்திற்கு அழைக்கிறார் என்று. දන්නවද අපේ ජීවිතේ බිත්තර කටුවක් වගේ බිඳෙන සුළුයි. எங்களுடைய வாழ்க்கை ஒரு முட்டை கோதை போல உடையக்கூடியது. අපට පාලනය කරන්න බැරි දුෂ්කර COVID-19 පිරුණු ලෝකයකයි අපි තවමත් අදත් ජීවත් වන්නේ. எங்களால் கட்டுப்படுத்த முடியாத கோவிட்-19 என்கின்ற பொல்லாத இந்த வைரஸின் கட்டுப்பாட்டுக்குள் உலகம் இருக்கின்ற காலத்தில் தான் இப்பொழுதும் நாம் வாழுகின்றோம். නමුත් සෙනෙහවන්තය අපි කලබල වෙන්න අවශ්‍ය නැහැ. பிரியமானவர்களே, நாம் குழப்பமடைய தேவையில்லை. අපේ දෙවියන් වහන්සේට සදාකාලික සැලැස්මක් තිබෙනවා. எங்களுடைய தேவனுக்கு ஒரு நித்திய திட்டம் இருக்கின்றது. පළවෙනි කරුණ නම් முதலாவது குறிப்பு, ජීවත් වීම නම් ක්‍රිස්තුස් මරණය ලාභයක්. கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம். පවුල් තුමා දැන සිටියා ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා මේ කාලය ජීවත් වුණොත් එතකොට මරණයෙන් සදාකාලික ප්‍රතිලාභ අත්පත් කරගන්න පුළුවන් බව. பவுலடியார் இங்கு நமக்கு காண்பிக்கின்றார், இக்காலத்திலே நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் மரணத்தின் ஊடாக நாம் நித்திய காலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. පවුල් තුමා නිසැකවම දැනගෙන සිටියා ධනය බලය වත්කම් කීර්තිනාමය ඔය යහපත් සෞඛ්‍ය ව්‍යාපාර සාර්ථකත්වය ඔය සියල්ලම ඇත්තටම තාවකාලිකයි කියා. பவுலடியார் தெளிவாக அறிந்திருந்தார், செல்வம், வல்லமை, கல்வி, இன்னும் இந்த உலகத்தின் பெருமைகள் எல்லாம் உண்மையாகவே தற்காலிகமானவை என்று. නනද බොහෝ අය මේ සත්‍යතාවය පිළිගත්තත් ඔවුන්ගේ ජීවිත රටාවෙන් එය කොහෙත්ම පෙනෙන්නේ නෑ. அநேகர் இந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அதை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். සෙනෙහවන්තය දෙවියන් වහන්සේ ඔබව ගැලෙව්වේ නැති වූවන්ට සුභාරංචිය ගෙනෙන්නත් රෝගීන්ට සුවය දෙන්නත් වේදනාවෙන් කැඩුණු හදවත් සුව කරන්නත්. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ரட்சித்தது இறந்து போனவர்களை தேடவும், காயப்பட்டவர்களை காயம் கட்டவும், காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கவுமே. මේ සදාකාලින සත්‍යතාවයන් ඔබ තුළින් අන්න අයට ලබා දෙන්නයි. இந்த நித்திய சத்தியங்களை உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு. මං අපෙන් අහන්නද ඇයි අපේ උපරිමය දෙවියන් වහන්සේට දෙන්න ඔච්චර අපහසු? நான் உங்களிடத்திலே கேட்கவா, ஏன் உங்கள் முழுமையையும் தேவனுக்கு கொடுப்பதற்கு கடினமாக இருக்கின்றது? දන්නවද බොහෝ අවස්ථාවල කතාව ටැක්සියෙන් ඒත් ගමන පයින්. தெரியுமா, அநேக சந்தர்ப்பங்களிலே பேச்சு டாக்ஸியிலே போறதா இருக்கும், ஆனால் உண்மையாக போவது நடைபயணத்தில் தான். බොහෝ වෙලාවට අපි ජීවත් වෙන්නේ දෙවිදුන් උදෙසා මාගේ උපරිමය වෙනුවට මා උදෙසා මාගේ උපරිමයටයි. அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் உண்மையாகவே வாழ்வது தேவனுக்காக என் முழுமையும் என்பதற்கு பதிலாக எனக்காக எனது முழுமையும் என்பதாகவே. මම අද ඔබට අභියෝග කරනවා ආර්ථමාර්ථ කාමිත්වයේ බන්ධන සුන්කර මේ අවුරුද්දේ දෙවිදුන්ගේ සදාකාලින පරමාර්ථයන්ට කැපවෙන්න කියා. இன்று நான் உங்களுக்கு சவாலாக கூறுகின்றேன், உங்களுடைய சுயநலத்தின் கட்டுக்களை உடைத்து தேவனுக்கென்று நித்தியத்துக்காக முழுமையாக உங்களை அர்ப்பணியுங்கள் என்று. දෙවිදුන් ඔබව මැව්වේ ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருப்பது ආශිර්වාදයටත්
ආශිර්වාදத்திற்கும் ගෞරවයටත් கனத்திற்கும் එතුමන්ව මහිමයට පත් කරන්නටත් அவரை மகிமைப்படுத்துவதற்கும் එම නිසා ඔබේ කැඳවීමට අවනත වෙන්න දැන් තමයි වෙලාව. ஆகவே உங்கள் அழைப்புக்கு கீழ்ப்படிவதற்கு இதுதான் சந்தர்ப்பம். ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ජීවත්වීම කියන්නේ කුමක්ද? இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது என்ன? දැන් මේකට මම සරල පිළිතුරක් දෙනවා නම් இதற்காக ஒரு எளிய பதிலை நான் கொடுப்பேனானால் අපිට මතෙව් 6 වෙනි පරිච්ඡේදය දිහා බලන්න ඕනේ. நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை பார்க்க வேண்டும். එතන කියනවා කිසි දෙයක් ගැන කනස්සලු වන්න එපා කියලා. அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் எதை குறித்தும் ඇයි கவலைப்படாதீர்கள் என்று. කනස්සලු වෙන්නේ දෙවියන් වහන්සේ නාදුන සෙනගයි. ஏனென்றால் கவலைப்படுகிறவர்கள் தேவனை அறியாத மக்கள். නමුත් ඔබ ஆனால் நீங்கள் දේව දරුවා. தேவ பிள்ளை. මතෙව් 6:33 මොනවද කියන්නේ? மத்தேயு 6:33 என்ன சொல்லுகின்றது? පළමු කොට උන්වහන්සේගේ රාජ්‍යද උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකමද සොයන්න. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். මොකක්ද ඒකෙන් කියන්නේ? இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? ඒ කියන්නේ ඔබේ පවුල, உங்கள் குடும்பம், ඔබගේ රැකියාව, உங்கள் தொழில், ඔබගේ පුද්ගලික සාර්ථකත්වය, உங்கள் தனிப்பட்ட வெற்றி, ඔබගේ සෞඛ්‍ය තත්ත්වය, உங்கள் ஆரோக்கியம், ඔබගේ පෙනුමට වඩා உங்களுடைய வெளிப்பார்வைக்கு மேலதிகமாக ඉහළින් පළමුව දේව රාජ්‍ය සොයන්න කියා. மேல உயர்ந்த முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று, ධර්මිෂ්ඨකම සොයන්න. அவருடைய நீதியை தேடுங்கள் என்று. දන්නවද මේ එන්නේ පොරොන්දුවක් සමගයි. இது ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட தான் வருகின்றது. මේ පදේ දෙවනි කොටස කියනවා இந்த வார்த்தை இரண்டாம் பிற்பகுதி சொல்லுகிறது, දේව රාජ්‍ය ධර්මිෂ්ඨකමත් පළමුව සෙව්වොත් முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடினால் අන් සියල්ල ඔබට දෙන බව. சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. එම නිසා තමයි පාවුල්තුමත් ஆகவேதான் பவுலடியார்களும் ඔබේත් මගේත් පරමාර්ථය පැහැදිලි කරනවා පිලිප්පි 1:21. உங்களுடையதும் என்னுடையதுமான நோக்கத்தை அவர் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றார். මට ජීවත්වීම නම් ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා ජීවත්වීමය මරණයද මට වාසියකි. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். දැන්නද ඔබට අවංකයෙන් කියන්න පුළුවන්ද ඔබේ ජීවත්වීම ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා කියලා. உண்மையாகவே உங்களுக்கு நேர்மையாக சொல்ல முடியுமா உங்கள் வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்காக என்று? සමහරු ජීවත් වෙන්නේ දරුවන්ට, சிலர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழுகிறார்கள், ධනයට, செல்வத்துக்காக வாழுகிறார்கள், උසස්වීම් වලට, பதவி உயர்வுகளுக்காக கீர்த்தி வாழுகிறார்கள், நாமයට. அங்கே புகழுக்காக வாழுகிறார்கள். පාවුල්තුමා අද අපෙන් අහනවා පැහැදිලිව. பவுலடியார்கள் தெளிவாக எங்களிடத்திலே கேட்கிறார், ඔබට අවංකයෙන් මේ දේ කියන්න පුළුවන්ද? உங்களுக்கு நேர்மையாக இதை சொல்ல முடியுமா ඔබේ ජීවත්වීම ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக என்று? ඔබට එහෙම කියන්න පුළුවන් නම් அப்படி உங்களால் சொல்ல முடியும் මම என்றால் කියනවා ඔබට நான் உங்களுக்கு මම කියන சொல்லுகிறேன், දේ හොඳට අහගන්න. எனக்கு கவனமாக செவி கொடுங்கள். මරණේ පුදුම ප්‍රතිලාභයක් වෙන්න යනවා ඔබට. அப்பொழுது சாவு உங்களுக்கு மிக சிறந்த ஆச்சரியமான பிரதிபலனாக போகிறது. මරණය ගැන බය වෙන්න ඕනේ නැහැ. மரணத்தை குறித்து பயப்பட මරණය මේ தேவையில்லை. ජීවිත අවසානයේ නෙමෙයි සදා කාල ජීවනයේ පටන් ගැනීම. மரணம் இந்த வாழ்க்கையின் முடிவு அல்ல, நித்திய வாழ்க்கையின் ஆரம்பமாக அமைந்து දෙවියන් விடுகிறது. වහන්සේගේ වචනේ හරි පැහැදිලි. தேவ வார்த்தை தெளிவாக இருக்கிறது. මේ අලුත් අවුරුද්දට පාතබන අවස්ථාවේදී புது வருடத்துக்குள் நாம் காலடி எடுத்து வைக்கும் මම போது ඔබට තව එක දෙයක් කියන්න කැමතියි. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல දෙවනි விரும்புகிறேன். කරුණ. இரண்டாவது குறிப்பு, ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රේම කිරීම අවනත වීමයි. கிறிஸ்துவுக்காக அன்பு கூறுதல் கீழ்ப்படிதலாகும். ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රේම කිරීම කීකරු වීමයි. கிறிஸ்துவுக்கு அன்பு கூறுதல் கீழ்ப்படிதலாகும். අපි කියවමු යොහාන් 21:15 ඊට පස්සේ අපි 17 වෙනි පදයට යන්න යනවා. நாம் யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பின்பு 17ஆம் வசனத்தை வாசிப்போம். මෙසේ ඔවුන් කෑ පසු යේසුස් වහන්සේ සීමෝන් පේතෘස්ට කතා කොට යොහන්ගේ පුත්‍ර වූ සීමෝන් ඔවුන්ට වඩා නුඹ මට ප්‍රේම කරනවා දැයි ඇසුසේක. ඔහු එසේය ස්වාමිනී, මා ඔබට ආදරේ ඇති බව ඔබ දන්නා සේකයි උන්වහන්සේට කීවේය. උන්වහන්සේ මාගේ බැටලු පැටුවන් පෝෂණය කරන්නයි ඔහුට කීසේක. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ඉතින් මෙතන මොකක්ද වෙන්නේ? යේසුස් වහන්සේ අහනවා සීමන් නුඹ මට ප්‍රේම කරනවද? இங்கே என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், சீமோன் நீ என்னை அன்பு கூறுகிறாயா? සීමෝන් කියනවා ඔව් ස්වාමිනී. சீமோன் சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே. දෙවනි පාරත් අහනවා 16 වෙනි පදේ. 16ஆம் அதிகாரம் வசனத்தை இரண்டாவது முறையும் கேட்கிறார். 17 වෙනි පදේ කියනවා තුන්වෙනි වතාවටත් අහනවා. 17ஆம் வசனம் சொல்லுகிறது மூன்றாவது முறையாகவும் දෙවනි கேட்கிறார். වතාවටත් සීමෝන් කියනවා ඔව් ස්වාමිනී මම ආදරේ. இரண்டாவது முறையும் சீமோன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே நான் உம்மை அன்பு கூறுகிறேன். 17 වෙනි පදේ කියනවා දැන් සීමෝන්ගේ හිතත් වේදනාවට පත් වෙලා කියලා. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது சீமோனுடைய உள்ளமும் வேதனை அடைந்தது என்று. සීමෝන් කියනවා ඔබ දන්නවනේ ස්වාමිනී. சீமோன் கூறுகிறார், ஆண்டவரே அதை நீர் මම அறிவீர், ඔබට ආදරේ කියලා. நான் உம்மை நேசிக்கிறேன் என்று. අන්තිමට යේසුස් වහන්සේ ඔහුට කියනවා එහෙනම් මාගේ බැටළුවන්ව පෝෂණය කරන්න. கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்படியானால் நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ඔබ මට ආදරේ නම් බැටළුවන් පෝෂණය කරන්න. நீ என்னை அன்பு கூறுகிறாயா? நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. මං ඔබෙන් අහනවා ඔබ යේසුස් වහන්සේට ආදරේද? நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? ඒ ආදරේ පෙනෙන්නේ කොහොමද? அந்த அன்பை நீங்கள் எவ்வாறு காண்கிறீர்கள்? ඔබ මට ප්‍රේම කරනවාද යන ප්‍රශ්නයට යේසුස් වහන්සේ පේතෘස්ගෙන් බලාපොරොත්තු වුණ පිළිතුරු මේ නිකං ඔව් නැහැ ආදරේ ආදරේ නැහැ කියන පිළිතුරක් නොවේ. நீ என்னை அன்பு கூறுகிறாயா என்ற கேள்விக்கு ஆண்டவராக இயேசு பேதுருவிடத்திலிருந்து எதிர்பார்த்தது, ஆம் அன்பு கூறுகிறேன் அப்படி இப்படி என்று சொல்வது அல்ல. නෑ ඊට වඩා ගැඹුරු අර්ථයක් බලාපොරොත්තු වුණා. அதைவிட ஆழமான ஒரு பதிலை அவர் எதிர்பார்த்தார். මුත් පේතෘස්ට ඒක තේරුන්නේ නෑ. பேதுரு அதை புரிந்து கொள்ளவில்லை. පේතෘස් ඒ නිසා තුන් පාරක්ම එකම දේ කිව්වා. ஆகவே பேதுரு 3 முறையும் ஒரே காரியத்தை கூறினார். ඉතින් යේසුස් වහන්සේ තුන් පාරක් ප්‍රශ්නය ඇහුවා. ஆகவே தான் 3 முறை அந்த கேள்வியை ඔබ கேட்டார். මට ප්‍රේම කරනවාද? நீ என்னை அன்பு கூறுகிறாயா? ඒ ප්‍රශ්නයට පේතෘස් ඔව් ස්වාමිනී කීම හොඳ මදි වුණා. அந்த கேள்விக்கு பேதுரு ஆம் ஆண்டவரே என்று சொன்னது போதுமானதல்ல. මම අද ඔබට ගෙන්ඩ හදන දේ තමයි. இன்று நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிற காரியம், ක්‍රිස්තියානි ජීවිතයටත් කේන්ද්‍රස්ථානයක් වන්නේ. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையமாக இருப்பது අපි යේසුස් වහන්සේට තිබෙන ප්‍රේමයයි. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கொண்டிருக்கிற அந்த அன்புதான். අනිත් කිසි දෙයක් එතරම් වැදගත් නැහැ. மற்ற எதுவும் அவ்வளவு முக்கியமானது அல்ல. යේසුස් වහන්සේ අහපු ප්‍රශ්නයට පේතෘස්ගේ මුකෙන් එන පිළිතුර උන්වහන්සේට ප්‍රමාණවත් වුණේ නැහැ. இயேசு கிறிஸ்துவானவர் கேட்ட அந்த கேள்விக்கு பேதுருவின் வாயிலிருந்து வந்த அந்த பதில் போதுமானதாக அவருக்கு இருக்கவில்லை. උන්වහන්සේට පිළිතුරු ක්‍රියාවෙන් දකින්න අවශ්‍ය වුණා. அவருக்கு பதிலை செயலிலே காண வேண்டியது அவசியமாயிருந்தது. ඒකයි උන්වහන්සේ පේතෘස්ට කිව්වේ. ஆகவேதான் ஆண்டவர் பேதுருக்கு கூறினார், ඔබ මට ප්‍රේම කරනවා නම් මගේ බැටළුවන් පෝෂණය කරන්න. நீ என்னை அன்பு கூர்ந்தால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. සනේවන්තය අද යේසුස් වහන්සේ ඔබෙන් මගෙන්ගුත් මේ ප්‍රශ්නය අහනවා. பிரியமானவர்களே, இன்றும் ஆண்டவராக இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த கேள்வியை கேட்கிறார். ඔබ මට ප්‍රේම කරනවා නම් நீ என்னை அன்பு கூறுவாயானால் මොනවද අපිට කිව්වේ? எங்களுக்கு என்ன சொன்னார்? අපිට දුන්න මහා ආඥාව. எங்களுக்கு ஒரு பிரதான கட்டளையை கொடுத்தார். යේසුස් වහන්සේ අද ඔබට කියනවා මට කියනවා ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், ඔබේ ප්‍රේමය නිකන් කටෙන් දොඩවල වැඩක් නෑ. உனது அன்பை வாயிலே நீ பிதற்றி வேலை இல்லை. අපි ජීවත් වෙන්න ඉතා දරුණු කාලයක நாம் ஒரு பொல்லாத காலத்திலே வாழுகின்றோம். රෝග හැදිලා මිනිසුන්ට සුවයක් හොයාගන්න බෑ. வியாதி வந்து மனிதனுக்கு சுகம் தேடி கொள்ள මිනිස්සුන්ට முடியவில்லை. වැඩට යන්න බෑ. வேலைகளுக்கு போக ළමයිට முடியவில்லை. ඉස්කෝලේ යන්න බෑ. பிள்ளைகளுக்கு பாடசாலை செல்ல முடியவில்லை. තාක්ෂණයට මේ විසඳුම් ගේන්න බෑ. தொழில்நுட்பத்திற்கு இதில் பதில் கொண்டு வர මම முடியவில்லை. මගේ සභාවෙන් අහනවා. நான் என் சபையிடம் මගේ கேட்கின்றேன். දරුවන්ගෙන් අහනවා. என் பிள்ளைகளிடம் கேட்கின்றேன், උඹ මට ආදරේද? நீ என்னை அன்பு கூறுகிறாயா? ඔව් නෑ කියලා බෑ. ஆம் ஆண்டவரே என்று சொல்லி උඹ பிரயோஜனம் මට இல்லை. ආදරේ නම් நீ என்னை அன்பு මගේ கூறுவாயா? බැටළුවන් පෝෂණය කරන්න. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. අද අපිට මොනාද කියන්නේ? இன்று எங்களுக்கு என்ன නුඹ මට சொல்கிறார்? ආදරේ නම් நீ என்னை அன்பு கூறுவாயா? සහෝදරයා சகோதரனே, සහෝදරිය சகோதரியே, ගොස් ගෝලයන් සාදන්න.
போய் சீசர்களை உருவாக்குங்கள். එනද යේසුස් වහන්සේ අපිට කිව්වේ නෑ ලොකු සභාවන් ගොඩනගන්න. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லவில்லை பெரிய சபைகளை கட்டும், අපිට කිව්වේ නෑ මේ ලොකු බිල්ඩින් දාන්න. பெரிய கட்டிடங்களை அல்ல எங்களுக்கு ඒවා செய்யக்கூடாது. දැම්මොත් දාන්න උවමනා වුණොත් ඉතින් දානවා. தேவை ஏற்பட்டால் அவைகளை செய்ய வேண்டும். නමුත් අපිට දුන්න එකදේ எங்களுக்கு ஒரு காரியத்தை නුඹ මට கொடுத்திருக்கிறார். ආදරේ නම් நீ என்னை நேசிப்பாயானால் ගොස් ගෝලයන් හදන්න. நீ சீசர்களை உருவாக்கு. ගොස් ගෝලයන් හදන්න. நீ போய் சீசர்களை உருவாக்கு. දෙවිදුන්ට දන්නවාද සැබෑ ලෙස ප්‍රේම කරන්නන් දෙවිදුන්ගේ වචනයට අවනත වෙනවා නැත්තම් කීකරු වෙනවා. உண்மையாகவே தேவனை அன்பு கூறுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். අපි 2021ට පාතබන අවස්ථාවේදී நாம் 2021 காலடி எடுத்து வைக்கும் போது මම ඔබෙන් පැහැදිලිව අහන්න කැමතියි. உங்களிடத்தில் நான் தெளிவாக கேட்க விரும்புகின்றேன். ඔබ සැබවින්ම යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවාද? உண்மையாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிறீர்களா? ඔබේ පිළිතුර ඔව් නම් உங்களுடைய பதில் ஆம் என்றால் ඔබ බැටළුවන් පෝෂණය කරනවාද? நீங்கள் ஆடுகளை மேய்க்கிறீர்களா? ඔබ ගෝලයෙක් සාදණ්ඩ සූදානම්ද? நீங்கள் ஒரு சீசரை உருவாக்க ஆயத்தமா? ඔබේ සභාව නෙමෙයි. உங்கள் சபை ඔබේ அல்ல. පාස්ටර් නෙමෙයි. உங்கள் போதகர் அல்ல. ඔබේ ස්වාමි පුරුෂයා හෝ භාර්යාව නෙමෙයි. உங்கள் கணவன் அல்லது மனைவி அல்ல. ඔබ நீங்கள் ආදරේ නම් அன்பு கூறுகிறீர்கள் என்றால் ගෝලයෙක් සාදණ්ඩ සූදානම්ද? சீசரை உருவாக்க ஆயத்தமாகுங்கள். දන්නවද මේක තමයි වෙලාව. இதுதான் நேரம். අපිට මේ දේ කරන්න අන කළා. இதை அவர் செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார். මොහොතක් මහා අඥාව දිහා පහු බලමු. கொஞ்சம் எங்களுடைய மாபெரும் கட்டளையை நாம் திரும்பி මතෙව් பார்ப்போம். 28 19 20 மத்தேயு 28 19 20 வசனங்கள். අපිට මොනවද කියන්නේ? இங்கே என்ன சொல்லப்படுகிறது? අපිට කියනවා එබැවින් නුඹලා ගොස් සියලු ජාතීන් ගෝලයන් කරන්න. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி සියලු ජාතීන් சகல ஜாதிகளையும் ගෝලයන් කරන්න. சீசராக்குங்கள். බෞතිස්ම කරන්න. ஞானஸ்நானம் கொடுங்கள். අවශ්‍ය සියලු දේ කරන්න. அவர்களுக்கு தேவையானதை கற்றுக் கொடுங்கள். මම ඔබට අන කරනවා මේ සියල්ල කර කීකරුවන්න කියලා. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்ய கீழ்ப்படியுங்கள் என்று அவர் கூறுகின்றார். දෙවියන් වහන්සේට අවශ්‍ය தேவனுக்கு தேவையானது සභාවත් சபையையும் පූජකතුමාවත් போதகரையும் නොවේ. அவர்களால் அவருக்கு தேவை. නමුත් ஆனாலும் ඔබ நீங்கள் මම நான் ගෝලයක් නැත්තම් ගෝලයෙක් සාදයි කියා. நாம் ஒரு சீசரை உருவாக்குவோம் என்பதுதான். දැන මට හරි දුකයි දකින්න මිනිස්සු අවුරුදු 20ක් 30ක් සභාවේ. හැබැයි ගෝලයෙක් තාම සාදලා නැහැ. மனிதர் 20-30 வருடங்கள் சபையில் இருக்கிறார், ஆனாலும் ஒரு சீசரையை இன்னும் உருவாக்கவில்லை. එක පැහැදිලි අනයි අපිට දුන්නේ. எங்களுக்கு தெளிவான ஒரே கட்டளையை අද கொடுத்திருக்கிறார். කොවිඩ් නිසා සභාව විවෘත කරන්න බෑ. இன்று இந்த கோவிட் நிமித்தம் சபைகளை நடத்த බොහෝ முடியவில்லை. දේවල් කරන්න බෑ. அநேக காரியங்களை செய்ய බොහෝ முடியவில்லை. වෙලා ගිය දේවල් අපිට அநேக காரியங்களை செய்ய எங்களுக்கு காலம் சென்றது. දැන් හරි ලේසි කියපු එකම දේට කීකරුවන්න. இப்பொழுது மிகவும் இலகுவாய் இருக்கிறது அவர் கூறிய ஒரே காரியத்தை செய்வதற்கு கீழ்ப்படிய. ඔබේ කැඳවීමට කීකරුවන්න. உங்கள் அழைப்புக்கு கீழ்ப்படிய. යේසුස් වහන්සේ ඔබට දෙන අනයිමේ ඔබේ කැඳවීමට කීකරුවන්න. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை கொடுக்கிற கட்டளை தான் இது. உங்கள் அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள். ඇයි මම මෙහෙම කියන්නේ? ஏன் நான் இப்படி சொல்ல வேண்டும்? මේකයි ඔබේ වෙලාව. இதுதான் உங்களுடைய நேரம். අද ඔබ මේ නව වසරට ඇතුල් වෙනකොට இன்று நீங்கள் இந்த புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்கும் போது දෙවියන් වහන්සේට කියන්න. ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ස්වාමිනී මම මගේ කැඳවීමට අවනත වෙන්න පළමු අඩිය මම ගන්න යනවා. ஆண்டவரே நான் எனது அழைப்புக்கு கீழ்ப்படிய முதலாவது அடியை எடுத்து வைக்க போகின்றேன். වෙන කවුරුත් නෙමෙයි. வேறு யாரும் அல்ல, මගේ පවුලේ என்னுடைய මා குடும்பத்தில் ආශ්‍රය කරන අයව நான் அங்கே சந்திக்கின்ற மக்கள் ඔබ වහන්සේ වෙතට ගෙන එන්න අද මම මුළුමනින්ම කැප වෙනවා. அவர்களை உம்மிடத்திலே கொண்டு வர நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன். ඔබේ ලෝකේ ඔබට දෙවියන් වහන්සේ දුන්න ඔබට මිත්‍රත්වය දුන්න අයට உங்களுடைய உலகத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்த மக்கள், உங்களுக்கு ஒரு நண்பத்துவத்தை கொடுத்த மக்களுக்கு ඔවුන් ගෝලෙක් කරන්න. அவர்களை சீசராக்குங்கள். මම කියන්න ස්වාමිනී මම ගෝලයන් බිහි කරන්න අද මගේ උපරිමය කරන්න මම කැප වෙනවා. நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே இன்று நான் சீசர்களை உருவாக்கும்படி என்னுடைய முழுமையையும் நான் கொடுப்பதற்கு இன்று என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று. මම වැඩිය කියන්න කැමති නෑ අද. இதை விட அதிகமாக நான் இன்று சொல்ல விரும்பவில்லை.
මේ නව වසර මේ ලබන නව වසරේ මම කැමති ක්‍රමක්‍රමයෙන් ඔබ සමග අත්වැල් බැඳගෙන මේ ප්‍රායෝගික ගමන දෙවියන් වහන්සේගේ අනට කීකරුව අපි පවුලක් හැටියට ඉස්සරහට යන්න. நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த பிறக்கின்ற புதிய வருடத்தில் நாம் ஒரு குடும்பமாக கரங்களை பிடித்துக்கொண்டு தேவன் எங்களுக்கு கொடுக்கிற இந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக ஒரு குடும்பமாக நாங்கள் முன்னோக்கி செல்ல விரும்புகின்றேன் இந்த புதிய வருடத்தில். මම කැමති අපි ජනතා දේව සභාව හැටියට மக்கள் தேவ சபையாக நாம் මේ අලුත් අවුරුද්ද බලා සිටීමේ මෙහෙදී இந்த புதிய வருட எதிர்பார்ப்பு ஆராதனை සියලුදෙනාම ඇස් වහගන්න. எல்லோரும் கண்களை හිස් மூடிக்கொள்ளுங்கள், නමා ගන්න. தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ඔබ වාඩි වෙලා ඉන්නෝ නම් හිට ගන්න. நீங்கள் அமர்ந்திருந்தால் கொஞ்சம் எழுந்திருங்கள். මොහොතක් හිට ගන්න සියලු දෙනාම. கொஞ்ச நேரம் அனைவரும் ඔබ எழுந்திருங்கள். අත් එකට දාන්න මෙහෙම. இவ்வாறு உங்கள் கரங்களை ஒன்றாக சேர்த்துக் අපි கொள்ளுங்கள். කැපවීම යාඥාවක් කරමු එක පවුලක් ஒரு හැටියට. குடும்பமாக ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நாம் செய்வோம். දන්නවද අපි වඳුරන්නේ නැති අය තේරුම් ගන්න බෑ මොකක්ද අපි කරන්න කියලා. சில வேளை எங்களை அறியாதவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். අපි මේ ආගමක් ප්‍රචාරය කරන්න නෙමෙයි ආවේ. நாம் மத பிரச்சாரம் செய்ய அல்ல ඔබ வந்திருப்பது. දන්නවා ආගමක් මිනිස්සු හැදපු දේවල්. மதம் என்பது மக்கள் உருவாக்கிய ඒ ஒன்று. පල්ලියට එන්න කියනවා අරහෙට යන්න කියනවා ඒව නෙමෙයි. இது ஆலயத்துக்கு வாருங்கள் அங்கே செல்லுங்கள் என்று சொல்வது அல்ல. අපි අද මේ දේට කැපවෙන්නේ දෙවියන් වහන්සේ අපේ ජීවිත වෙනස් කරපු නිසායි. இன்று நாம் இதற்கு எங்களை அர்ப்பணிப்பது தேவன் எங்கள் வாழ்க்கையை மாற்றியபடியா. බොහෝ අය ඉන්නෝ රෝග සුව කරපු අය. அநேகர் வியாதிகள் சுகமாகி නමුත් இருக்கிறது. රෝග සුවවීම తాවකාලිකයි. ஆனால் வியாதி சுகமாவது தற்காலிகமானது. රෝග සුව වුණත් නැතත් අපි මැරෙන්න යනවා. வியாதி சுகமானாலும் இல்லாவிட்டாலும் நாம் மறிக்கத்தான் නමුත් போகிறோம். අද අපි දෙවියන් වහන්සේ තුල ඉන්නේ ඒ රෝග සුවවීම නිසා නෙමෙයි. வியாதி குணமாகிய படினால் நாம் கடவுளுக்குள் இருக்கவில்லை. අපි දෙවියන් වහන්සේ තුල ඉන්නේ අපිව දෙවියන් වහන්සේ අතුලාන්තෙන් එළියට සම්පූර්ණයෙන් වෙනස් කරපු නිසායි. நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்திருப்பது எங்கள் உள்ளான வாழ்க்கையை அவர் முழுமையாக மாற்றி இருப்பதினாலே. සමහර අය කියනවා මේ සල්ලි දීලා බත් දීලා හාල් දීලා මේ ආගම් වලට හරව ගන්නවා කියලා. சிலர் கூறலாம் பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து பொருட்கள் கொடுத்து மனிதர்களை மாற்றுகிறார்கள் என்று. බත් පැකට් එක දෙන මිනිස්සුත් මෝඩයි ගන්න මිනිස්සුත් මෝඩයි. அந்த நோக்கத்தோடு ஒரு சாப்பாடை கொடுக்கிறவனும் முட்டாள், அதை சாப்பிடுகிறவனும் முட்டாள். නෑ එහෙම ජීවිතයක් වෙනස් වෙන්නේ නෑ. அப்படி ஒரு வாழ்க்கை மாறாது. දෙවියන් වහන්සේ මගේ චරිතය වෙනස් කරා. தேவன் என்னுடைய குணாதிசயத்தை மாற்றினார். ඔබේ පුරුද්ද නැති කරා. உங்கள் பழக்கத்தை அவர் இல்லாமல் ඒ ஆக்கினார். නරක පුරුද්ද අරන් දැම්මා. அந்த கெட்ட பழக்கத்தை எடுத்து කඩා போட்டார். කප්පල් වූ පවුල එක්සත් කරා සමාදානය ගෙනාවා. உடைந்த குடும்பத்தை அவர் ஒற்றுமையாக்கி சமாதானத்தை கொண்டு வந்தார். කල්වාරි කුරුසේ ලේවලින් මගේ පාප ඔබේ පාප සියල්ල සෝදා අපිව අලුත් කරා. கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் கழுவி எங்களை புதுப்பித்தார். අපි සර්ව සම්පූර්ණ නෑ. நாம் முழுமையான மனிதர்கள் அல்ல. නමුත් අපි තනියම ගමන් කරන්නෙත් නෑ. ஆனால் நாம் தனிமையில இந்த பயணத்தை போக දෙවියන් වහන්සේ போவதில்லை. අපි සමග යනවා. தேவன் நம்மோடு வரப்போகிறார். ඒකයි මම ඔබට කියන්නේ අපි එකට යාඥා කරමු. ஆகவேதான் நாம் சொல்லுகின்ற நாம் ஒன்றாக කවුරු ஜெபிப்போம். මොනවා කිව්වත් யார் என்ன கூறினாலும் අපි දන්නවා ලංකාවට දෙවියන් වහන්සේ අවශ්‍යයි. எங்களுக்கு தெரியும் இந்த தேசத்துக்கு ஆண்டவர் தேவை என்று. ආගම පල්ලි අවශ්‍ය නෑ. மதம் ஆலயம் தேவையில்லை. ඒවා තියෙන්නේ අපිට උපකාර කරන්න. அவைகள் எங்களுக்கு உதவியாகவே නමුත් இருக்கிறது. අතිඋත්තම දෙවියන් වහන්සේ ஆனாலும் අවශ්‍යයි. அதி உன்னதமான தேவன். අපි පොරොන්දු වෙමු ස්වාමිනී අපේ ලෝකේ අපිට දුන්න අයව අපි ඔබ වහන්සේගෙන් ලබපු දේ ඔවුන් එක්ක බෙදා දෙන්න අපි කැප වෙනවා කියලා. எங்களுடைய உலகத்திலே தேவன் எங்களுக்கு கொடுத்த மக்களுக்கு தேவரீர் எங்களுக்காக செய்த காரியங்களை அந்த மக்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க எங்களை ඔවුන් அர்ப்பணிப்போம். කවදාකවත් සභාවට ආවේ නැතත් அவர்கள் ஒரு நாளும் சபைக்கு வராவிட்டாலும் ඔවුන් ඉන්න තැන ඔබ වහන්සේ සමග ඔවුන්ට ඉන්න පුළුවන් එකට අපි සන්තෝසයි ස්වාමී. அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்கள் உம்மோடு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் ඔබ பண்ணுவோம். විශ්වාස කරන්න. நீங்க ඔබ හිත விசுவாசியுங்கள். විවෘත කරන්න. உங்களுடைய இருதயங்களை திறந்து கொடுங்கள். මේ එන අවුරුද්ද නිසා ඔබ කරන මේ කැපවීම නිසා දෙවියන් වහන්සේ ඔබව අලුත් ස්ථානයකට ගෙනියන්න යනවා. இந்த பிறக்கிற வருடத்திலே நீங்கள் செய்கின்ற இந்த அர்ப்பணிப்பின் நிமித்தமாக தேவன் உங்களை புதிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவார். මහෞත්තම දෙවි පියාණනි மகத்துவமான தேவனே, අපි බාර වෙන ඔබ වහන්සේට உமக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். මේ සහෝදරිය සමග இந்த சகோதரன் இந்த சகோதரியோடு கூட අද අපි ඔබ වහන්සේට කියනවා நாம் இன்று உமக்கு சொல்லுகின்றோம். අපේ ජීවත් වීම ඔබ වහන්සේ උදෙසායි. நான் எங்களுடைய வாழ்க்கை உமக்காக. අපි ඔබ වහන්සේ උදෙසා ජීවත් වුණොත් අපි දන්නවා මරණයෙන්
අපිට පුදුම ප්‍රතිලාභ තියෙනවා කියලා. நாங்கள் உமக்காக வாழ்ந்தால் எங்களுக்கு தெரியும் எங்கள் மரணத்தின் பிரதிபலன் எங்களுக்கு நன்மையா இருக்கும் ඒ என்று. වගේම අපි කියනවා ස්වාමිනී අපි ඔබ වහන්සේට ආදරය කියලා. அதே போல் நாம் சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை அன்பு கூறுகிறோம். මේ දේ ස්වාමිනී සැබෑ කරන්න. ஆண்டவரே இதை நீர் உண்மையாக்கும். අපි වචන වලින් විතරක් නෙමෙයි කියන්නේ. நாம் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல මේ சொல்லுவது. අවුරුද්දේ අපේ ක්‍රියාවෙන් අපි තව අයටත් මේ අපි ලබපු ආශිර්වාදය බෙදා දෙන්න යනවා. இந்த பிறந்திருக்க புதிய வருடத்திலும் நாம் எமது செயலின் ஊடாக மற்றவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறோம். අපිව ආශිර්වාද ලත් මිනිස්සු කරන්න. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா எங்களை மாற்றும். ආර්ථමාර්ථකාමී නොවන சுயநலமற்ற පරාර්ථකාමී நாம் சுயநலமற்றவர்களாக இருக்கும்படி සෙනගක් කර අනිත් අයට ආශිර්වාදයක් වෙන්න සලස්සන්න මේ අවුරුද්දේ. அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இன்று எங்களை நீர் ஏற்படுத்தும். වහන්සේට අපි මුළුමනින්ම බාර වෙනවා. முழுமையாக உமக்கு எம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ආමේන්. ஆமென். ආමේන්. ස්පර්ශ කරන් මගේ පියාණනි ඔබව නමදින්නට ස්පර්ශ කරන් මගේ පියාණනි ඔබව දකින්නට
මේ නව වසරේ පළවෙනි දවසේ පළවෙනි ක්‍රියාව හැටියට අපි ශුද්ධව මේ පංගුකාරත්වය ලබන්නට යන්නේ. இந்த புதிய வருடத்திலே இந்த புதிய நாளிலே முதல் செயலாக நாம் கர்த்தருடைய மேசையிலே பங்கு பெற போகின்றோம். අපි සමරන්නට යන්නේ මනුෂ්‍ය සංහතියේ උතුම්ම ක්‍රියාවයි. நாங்கள் கொண்டாடுவது மனிதனுடைய வரலாறிலே மிக முக்கியமான ஒரு செயலை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මෙලොවට ඇවිත් උන්වහන්සේ කුරුසියක ජීවිතය පූජා කළේ. උන්වහන්සේගේ ශුද්ධ ජීවිතය පූජා කළේ ඔබගෙත් මාගෙත් පාපයෙන් සමාවක් ලබා ගන්නා පිණිසයි. பரிசுத்த இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே அவர் பலியானது உங்களுக்கும் எங்களுக்கும் மீட்பை கொடுக்கும்படியாக. උන්වහන්සේ කුරුසියේ උන්වහන්සේගේ ජීවිතය පූජා කළේ ඔබගෙත් මාගෙත් පාපය උදෙසයි. அவர் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தது உங்களதும் எங்களதும் பாவத்தின் நிமித்தமே. උන්වහන්සේ ඒ දුක් විඳලා උන්වහන්සේගේ ජීවිතේ කුරුසියක පූජා කරලා උන්වහන්සේ මැරිලා උන්වහන්සේ නැවත නැගිටුනේ ඔබටයි මටයි බලාපොරොත්තුවක් දෙන පිණිසයි. அவர் பாடுபட்டு வேதனைப்பட்டு சிலுவையிலே மரித்து மறுபடியும் உயிரோடு எழும்பினது உங்களுக்கும் எனக்கும் எதிர்பார்ப்பை கொடுக்கும்படியாய். උන්වහන්සේ අද පිහිටුවේ නව ගිවිසුමක්. இந்த நாளிலே அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். අද ඔබගේ දවසයි. இது உங்களுடைய நாளாய் காணப்படுகிறது. උන්වහන්සේ මේ නව වසරට ඔබට අලුත් බලාපොරොත්තුවක් දෙන්නයි இந்த යන්නේ. புதிய வருடத்திலே ஆண்டவர் ஒரு புதிய எதிர்பார்ப்பை உங்களுக்கு தரப்போகின்றார். මේ අවස්ථාවේදී මම ඔබගෙන් ඉල්ලනවා ගෞරවාන්විතව ඔබගේ හදවත් ඔබ නිශ්චල කරගන්න. இந்த நேரத்திலே நீங்கள் தேவனை கனப்படுத்தும் வண்ணமாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். අපි ඇස් වසාගෙන හිස්නවාගෙන දෙවියන් වහන්සේට අපි යාඥා කරන්නටයි යන්නේ. இந்த நேரத்திலே நாங்கள் கண்களை மூடி தலைகளை சாய்த்து தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகின்றோம். දෙවියන් වහන්සේ අද ඔබට විශේෂ දෙයක් කරන්නටයි යන්නේ. இந்த நாளிலே தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகின்றார். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். ජීවමාන දෙවි පියාණෙනි, ஜீவனுள்ள தேவனே, ඔබවහන්සේගේ පුත් කුමරු ඔබවහන්සේ මෙලවට එව්වේ අපිට ප්‍රේම කරන නිසායි. உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினது எங்களை நேசிக்கிறபடினால். යේසුනි ඔබවහන්සේ කුරුසියේ කළ උතුම් පූජාව නිසා අපි ස්තුතිවන්ත වෙනවා. இயேசுவே சிலுவையில் செய்த பெரிய பலிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ඔබවහන්සේගේ උතුම් ජීවිතය පූජා කිරීම තුළින් අපේ පාපයෙන් අපේ සාපයෙන් ඔබවහන්සේ අප බේරගත්තා. ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான வாழ்க்கையை சிலுவையிலே பலி கொடுத்தபடினால் எங்களுடைய பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. ඔබවහන්සේගේ මිදීම තුළින් අද අපට සදාතන බලාපොරොත්තුවක් ඔබවහන්සේ උරුම කර දී තිබෙනවා. உம்முடைய மீட்பின் நிமித்தம் எங்களுக்கு நித்திய எதிர்பார்ப்பை நீ கொடுத்திருக்கிறீர். ත්‍රිත්වයේ දෙවිඳුන්ගේ නාමයෙන් අපි ඉල්ලන්නේ. திரியேகத்துவ தேவனின் நாமத்திலே நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம். ආමේන්. ஆமென். මේ අවස්ථාවේදී ඔබ ඔබගේ රොටිය අතට ගන්න. இந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய அப்பங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். විශුද්ධ ලියවිල්ලේ කොටසක් පළවෙනි කොරින්ති 11 වෙනි පරිච්ඡේදයෙන් අපි කියවන්නටයි යන්නේ. பரிசுத்த வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிப்போம். උන්වහන්සේ පාවා දෙනු ලැබූ රාත්‍රියේදී උන්වහන්සේ රොටි රැගෙන ස්තුති කොට කඩා මේක නුඹලා උදෙසා දෙන්නා වූ මාගේ ශරීරයයි. මා සිහි කිරීම පිණිස මේක කරන්නයි කීසේක. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூறினார். අපි පවුලක් හැටියට මේ රොටිය උන්වහන්සේගේ ශරීරය සංකේත කරනකත් මේ රොටිය අපි එකට අනුභව කරමු. அவர் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை நாங்கள் குடும்பமாக அதிலே பங்கு பெறுவோம். මේ අවස්ථාවේදී මේ රොටිය අපි එකට අනුභව කරමු. இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்றாக இதை புசிப்போம். ඒ වගේම අපි කුසලානේ අපි අතට රැගෙන இப்பொழுது நாம் திராட்சை ரசத்தை எங்களை கரங்களை எடுத்துக்கொள்வோம். එලෙසම රාත්‍රී කෑමෙන් පසු කුසලානෙත් දී මේ කුසලානය මාගේ ලෙයින් පිහිටුවන අලුත් ගිවිසුමය. යම් පවන වර නුඹලා මෙයින් බොන්නහුද එපමණ වර මා සිහි කිරීම පිණිස මේක කරන්නයි කීසේක. பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதில் நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று கூறினார். පවුලක් හැටියට මේ කුසලානය එකට පානය කරමු. குடும்பமாக இந்த ரசத்தை நாங்கள் ஒன்றாக பானம் பண்ணுவோம். මේ අවස්ථාවේදී ස්තුති දීමේ හදවතකින් අපි දෙවියන් වහන්සේට අපි යාඥා කරමු. இந்த நேரத்திலே நன்றியுள்ள மனப்பான்மையோடு கூட தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் செய்வோம். ජීවමාන දෙවි පියාණෙනි, ஜீவனுள்ள தேவனே, අපි ස්තුතිවන්ත වෙනවා
ඔබ වහන්සේගේ පුදුම ප්‍රේමය නිසා. ஆண்டவரே உம்முடைய அளவற்ற அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். මේ වසර අපට ආශිර්වාදමත් වසරක් කරන්න. ஆண்டவரே இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமா இருப்பதா ඔබ වහන්සේගේ කුරුසියේ ප්‍රේමය අප තුලින් ගලා ගිය මැනව. உம்முடைய சிலுவையின் அன்பு எங்களுக்கூடாக பாய்ந்தோடுவதாக ஆண்டவரே. අපට මුණ ගැසෙන සෑම මිනිසෙක්ටම මේ ප්‍රේමය අත්දකින්න ඔබ වහන්සේ සැලසුසේක. நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் இந்த அன்பை ருசி பார்க்க கிருபை செய்வீராக. යේසුස්ගේ බලවත් නාමයෙන් ඉල්ලන්න. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே கேட்கிறோம். ආමේන්. ஆமென். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. පූජක ඩිෂාන් තුලින් 20යි 21 වර්ෂයට අපට දුන්නා බලාපොරොත්තු අනගි වචනය නිසා. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. 2021ஆம் ஆண்டுக்கான தேவ செய்தியை கர்த்தர் போத திஷானுக்கூடாக மிகவும் தெளிவாக எங்களோடு கூட பேசினார். මගේ සෙනෙහවන්තයා සෙනෙහවන්තය 20යි 21 වර්ෂයේ වාතාවරණය කුමක් වුණත් ඔබටයි මටයි දෙවියන් වහන්සේගේ වචනය තුල බලාපොරොත්තුවක් තිබෙනවා මේ වසර ගමන් කරන පිණිස. அன்பார்ந்தவர்களே 2021ஆம் ஆண்டு சூழ்நிலை எதுவாக அமைந்தாலும் கூட கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கூடாக தெளிவாக எங்களோடு பேசி நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டினார். ඒ වගේම 20යි 21 වර්ෂයේ බලාපොරොත්තුවේ දෙවියන් මෙතනින් අවසාන වන අතර ලබන ඉරුදින ඔබ සමග හමු වන තෙක් අපි මෙතනින් ඔබගෙන් සමුගන්න සූදානම්. 2021ஆம் ஆண்டு எதிர்பார்ப்பின் ஆராதனையை நாங்கள் இறுதிக்கு கொண்டு வரும் அதே நேரத்தில் மீண்டுமாக ஞாயிறு ஆராதனையை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்படுவோம். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.